ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அட்மின் ரூல்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய இன்னொரு வீடியோ தான் அது. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் வந்து என்ன குவாலிட்டி இருந்தால் அவங்க பெஸ்ட்டு ஸ்டாஃப் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான். ஸோ ஸ்டாஃப் அப்படின்னா அவங்க அட்மினில் இருக்கலாம், ரிசப்ஷனில் இருக்கலாம், அல்லது ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸாக இருக்கலாம், அல்லது வந்து அதை விட எக்ஸ்ட்ராவாக இருக்கிறவுடைய ஸ்டாஃபாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் இந்த 5 குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க பெஸ்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸில் வரக்கூடிய சில விஷயங்கள். ஸோ அந்த 5 குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு வரது வந்து பார்த்திங்கன்னா பங்க்சுவாலிட்டி. யாராக இருந்தாலும் சரி, எம்டியாக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, டிரைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி, பங்க்சுவாலிட்டி கீப்பப் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெய்லி அந்த இடத்துல லைவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நிச்சயம். 10 மணிக்கு வரணும்னா 9:45க்கு வரக்கூடிய ஸ்டாஃப் பெஸ்ட்டு ஸ்டாஃப். 10 மணிக்கு வரணும்னா 10:15க்கு வர்றவங்க நல்ல ஸ்டாஃப் அல்ல. ஸோ கீப் யுவர் பங்க்சுவாலிட்டினா ஷார்ப்பாக இருக்கணும் டெய்லி. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அந்த இடத்தையே நீங்கள் நகர்த்த போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன ஒர்க்கெல்லாம் நேற்று மிச்சம் வந்து இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குது, நேற்று அவங்க என்ன மிச்சம் வச்சுட்டு போயிருக்காங்க, இதில் என்னென்னலாம் பண்ணணும், ஒர்க் டு டூ எது பண்ணணும், ஸோ இதெல்லாம் எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 minutes ஆயிடும். ஸோ நீங்கள் வரதே லேட்டாக வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எப்படி பண்ண போகிறீங்க? அதுக்குள்ளே என்ன ஆகும், உங்களுடைய ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஆஃபீஸோ அல்லது உங்களுடைய ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், ஸோ யூ ஹாவ் டு மூவ் யுவர் ஒர்க். அப்போ தான் வந்து உங்கள் ஆஃபீஸோ அல்லது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டோ மூவ் ஆகும். ஸோ ஓனர் வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கணும். ஸோ பங்க்சுவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெஸ் கோட். உங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரெஸ் கோடு மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கலர் ட்ரெஸ்ஸில் வரக்கூடிய ஆளா, அல்லது யூனிஃபார்ம் போட்டு வரக்கூடிய ஆளா, அல்லது நீங்கள் வந்து ஒரு டாக்டராகவோ அல்லது ஒரு ஸ்டாஃப் நர்ஸாகவோ இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் கோட்டை போட்டு வராளா. ஸோ இதுலையெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். ட்ரெஸ் கோட் அப்படின்னா நீங்கள் போட்டு வர ட்ரெஸ் எப்படி இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கும். கிறிஸ்பாக பிரிங்கிள்னஸ் இல்லாமல் நல்லா அயன் பண்ணி நீட்டாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் போட்டு வர்றது ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, ஆள் பாதி ஆடை பாதி. உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெஸ் கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்மைலிங் ஃபேஸோட நீங்கள் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஸ்டாஃப்க்கு ட்ரெஸ் கோடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களை தான் வந்து உங்களுடைய ஆஃபீஸோ கம்பெனியோ எதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இன்கமிங் பீப்புள் யாரை ஃபஸ்ட் மீட் பண்ண போகிறாங்க, ரிசப்ஷன் ஸ்டாஃபை தான் வந்து மீட் பண்ண போகிறாங்க. ஸோ யூ மஸ்ட் ஹேவ் அ ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். அப்புறம் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்கன்னு வைங்க. ஸ்டாஃப் நர்ஸாக இருக்காங்கன்னா ட்ரெஸ் கோடோட அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸிங் அது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருக்கணும். ஃப்ரீ ஹேர் விட்டுட்ருக்கிறது, தேவையில்லாமல் பர்ஃப்யூம் அடிச்சுக்கிறது, கையில் அதுலெல்லாம் வந்து ரிங்ஸ் போட்டுக்கிறது, வாட்ச் கட்டிக்கிறது, இயர் ரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சியாக போடுறது, இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. உங்கள் நர்சிங் கோர்ஸ்லேயே வந்து அதெல்லாம் சொல்லிடுறாங்க, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நர்ஸ் அப்படின்னா நர்ஸ். யூ ஷுட் நாட் distract the patients when you attend the patients inside a room or operation theatre or emergency ward etc. So you should not distract the patient. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒயிட் ட்ரெஸ் வந்து நிறைய இடங்களில் கொடுக்கப்படுது. இதில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங் என்கொயரிஸ். ஒரு ரிசப்ஷன் ஸ்டாஃபாக இருந்தால் உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் யார், எதுக்கு வந்திருக்கீங்க, யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறீங்களா, வேறு ஏதாவது உங்களுக்கு உதவிகள் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போக விரும்புகிறாங்க, அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கொயரி மூலம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து ஹாப்பியான மூடில் ரொம்ப வெயிட் பண்ண வைக்காமல் அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண வைக்க வேண்டியது ஒரு ரிசப்ஷன் ஸ்டாஃப்னோட கடமை. அதே மாதிரி தான் வந்து ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்க கடமை. அதே மாதிரி ஒரு கேஷியராக இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா என்கொயரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி. உங்களுக்கான வேலை என்ன, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி அக்கௌண்டபிலிட்டியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அக்கௌண்டபிலிட்டியில் என்ன இருக்குது, எனக்கான வேலை என்ன, நான் இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் நான் முடிச்சு கொடுப்பேன், சாயந்தரம் போகிறதுக்கும் என்னோடய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போகணும், மிச்சம் வச்சுட்டு போகணும், அல்லது வந்து நான் வேறு ஏதாவது காரணம் சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணவங்களாக இருக்கணும். ஸோ அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ நான் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பங்க்சுவாலிட்டி, ட்ரெஸ் கோடு, அடுத்து வந்து நோ யுவர் கஸ்டமர்ஸ், என்கொயரி அண்டு
அக்கௌண்டபிலிட்டி. ஸோ இந்த 5 விஷயத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தால் நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாஃபாக நீங்கள் நினச்சிக்கலாம். உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குதான்னு பாருங்கள். இல்லாத ஒன்று கல்டிவேட் பண்ணிக்க. பிகாஸ் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் டு மூவ் யுவர் செல்ஃப் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃப். கரெக்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா பி ஏ பிராண்ட் அப்படிங்கிற என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பாய். See you on my next video.